ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கேழ்வரகு தோசை. அதாவது கேழ்வரகு கூட பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம செய்திருக்கோம். இதே அளவில் நீங்கள் செய்ய உங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டாக வரும். இட்லி, தோசை எதுனாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இதை செய்து பார்க்கலாம் தைரியமாக. நல்லா நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு நான் சிவப்பு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அவல் சேர்த்தும் பண்ணலாம், வெள்ளை அரிசியும் சேர்த்து பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துருவோம். ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தப்படுத்தின கேழ்வரகு. சம்பரிசி அதாவது சிவப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு சிறுபைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அதான் நம்மளுக்கு தேவை. இது நீங்கள் 1/4 கப்பு போட்டால் போதும். இது இல்லை அப்படின்னாக்கி சாதா அரிசி போட்டாலும் போதும். அதுவும் போடாண்டான்னா நீங்கள் அவல் போட்டால் போதும். சிவப்பு அவல் போட்டால் இதோட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருவோம். 4 மணிக்கு ஊறணும். எல்லாம் ஒன்றாட்டு நம்ம ஊற போட்டுடலாம். அரிசி 1/4 கப்பு சிவப்பு அரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து, வெந்தயம் நல்லா கழுவி நல்லா 4 மணிக்கூர் ஊற வச்சிடணும். இங்கே நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் 4 மணிக்கூர் அரைச்சி தான் பார்ப்போம். கேழ்வரகு, அரிசி, உளுந்து எல்லாம் நல்லா ஊறிட்டு இனிமேல் இதை நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து காணிக்கேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்குது. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுங்க. இதை நம்ம நல்லா கை வச்சு கலந்து விட்டுருவோம். அப்படின்னா தான் நல்லா புளிக்கும். நான் மணி 9க்கு அரைச்சி எடுத்துருக்கேன் நைட்டு. இன்னும் நாளை காலையில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 6 மணிக்கூர் வச்சா போதும் புளிக்கிறதுக்கு. இப்படி கெட்டியாக வைங்க. அப்படின்னா சுட்டு எடுக்கலாம். தண்ணி விட்டு கலக்கி தோசையாட்டும் சுட்டு எடுக்கலாம். மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்த்துடலாம். நம்ம நாளைக்கு என்ன பார்ப்போம். 8 மணிக்கூர் ஆச்சு. அங்கே மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு. உப்பு போட்டு கலந்துக்கிடுவோம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம தோசை சுடச்சுமே கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிடணும். நம்ம இட்லி தட்டில் விட்டுருவோம். முதல்ல துணி போடணும்னா நீங்கள் துணி போட்டுடுங்க. நான் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்ன இட்லின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இப்போ வச்சுருவோம். வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா வேகணும். கையில் ஒட்டாமல் வரோம். நம்ம இதை இறக்கி ஆற வச்சுக்கிட்டு அடுத்து தோசையை சுட பார்ப்போம். மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுடுங்க தோசைக்கு. இப்படி இருக்கணும். தோசைக்கல்ல நான் ஒரு வெங்காயத்தில் தடவி விடுவேன். லேசாக எண்ணெய் தொட்டு. இந்த மேலே இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறின பிறகு நம்ம எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். பாருங்கள், அதுவாக எலும்பி வரும். பாருங்கள், இந்த நேரத்தில் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் எண்ணெய். பாருங்கள், வச்சு மிளட்டால் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே நல்லா பொரிஞ்சது நாங்கள் வந்துடும். அங்கே நல்லா முறுமுறுப்பாயிட்டு எடுத்துருவோம். எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள், சவுண்டு கேட்கும். பாருங்கள், இவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்தது பாருங்கள், சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. பார்ப்போம்.
இந்த மாவு எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இதை மாற்றி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. எடுத்துடலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆகிட்டு. இது முறுப்பான தோசை, இது சாஃப்ட் தோசை. இட்லி பாருங்கள், இட்லியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.